ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம திருக்கோடிக்காவல் அக்ரஹாரத்தையும் அங்கே இருக்கிற அழகான சில வீடுகளையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அங்கே இருக்கிற வேத பாடசாலை, திருக்கோட்டீஸ்வரர் ஆலயம், வடக்கு நோக்கி திரும்பும் காவேரி, அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோயில், ஐயனார் கோவில் எல்லாம் பார்க்க போகிறோம். புராண காலத்தில் வேத்ரவனம்னு அழைக்கப்பட்ட இந்த கோவிலை பிற்காலத்தில் செம்பியன் மாதேவி கற்றளி கோவிலாக கட்டினார். காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள இந்த தலத்திற்கு அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர் மூவரும் பாடல்கள் பாடியுள்ளனர். இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதற்கு நிறைய சிறப்பான விஷயங்கள் இருப்பதால் இந்த வீடியோ சற்று நீளமாகத்தான் இருக்கும். பொறுமையுடன் கடைசி வரை பார்த்துவிடவும். இந்த ஊரில் உள்ள வேத பாடசாலை தனியார் ஒருவரால் தொடங்கப்பட்டு பின்னர் சங்கரமடத்தால் இப்போது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அருகருகே உள்ள 3 வீடுகள் இணைந்து இந்த வேத பாடசாலை உருவாக்கப்பட்டுள்ளது. முன்பொரு காலத்தில் நிறைய வித்தியார்த்திகள் இருந்த இந்த வேத பாடசாலையில் இப்பொழுது மிகவும் குறைவாகவே வித்தியார்த்திகள் இருப்பது சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. நான் அங்கு போன சமயத்தில் தீபாவளி விடுமுறைக்காக அனைத்து வித்தியார்த்திகளும் அவரவர் சொந்த ஊருக்கு போயிருந்ததால் யாரும் இல்லாமல் பாடசாலை காலியாக இருந்தது. நான் சற்றே அதை சுற்றி பார்த்துவிட்டு வந்துவிட்டேன். அமைதியான சூழலுடன் நல்ல விஸ்தாரமான பாடசாலை, மிகவும் அழகாக இருந்தது. எத்தனையோ தெய்வீக சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோடிக்காவல் தலத்தில் இந்த வேத பாடசாலை அமைந்திருப்பது மிகவும் மனதிற்கு சந்தோஷத்தை அளித்தது. வேத சம்ரக்ஷணத்திற்கு நாம் அனைவரும் நமது சிறு பங்கையாவது அளிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்தேன். எவ்வளவு பெரிய பாடசாலை பாருங்களேன்! இவ்வளவு நீளமான திண்ணை, அழகான பழங்கால தூண்கள், மிகவும் தெய்வீகமாக இருந்தது. இப்போது நாம் அடுத்தது நேராக திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தில் காலை நேர பூஜைக்கு செல்ல போகிறோம். இந்த ஸ்தலம் திருக்கோடிக்காவல். இந்த ஊரின் மூர்த்தி திருக்கோட்டீஸ்வரர். இந்த ஊரின் தீர்த்தம் ஸ்ருங்கோத்பவ தீர்த்தம். மூன்றுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். 3 கோடி தேவர்கள் இந்த ஊர் சிவனை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இங்குள்ள இறைவன் திருக்கோட்டி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பதுதான் ஸ்ருங்கோத்பவ தீர்த்தம். திருக்கோட்டீஸ்வரரை வழிபட வந்த 3 கோடி தேவர்களும் நீராடுவதற்காக நந்தி தனது கொம்பால் தோண்டி உருவாக்கப்பட்ட குளம் இது என்பதால் இதற்கு ஸ்ருங்கோத்பவ தீர்த்தம் என்று பெயர். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நீராடுவது மிகவும் விசேஷம் என்கிறார்கள். வாருங்கள், நாம் கோவிலுக்குள் செல்லலாம். மிகவும் பிரம்மாண்டமான கோயில். இங்குள்ள கல்வெட்டுக்களின்படி இந்த கோயில் 1300 வருடங்களுக்கு முன் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் உத்தம சோழர் ஆட்சி காலத்தில் செம்பியன் மாதேவியாரால் கற்றளி கோவிலாக கட்டப்பட்டது. காலசம்ஹார மூர்த்தியால் திருக்கடியூரில் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மர் தான் சிவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்ந்து இந்த ஊர் சிவனிடம் வந்து தஞ்சமடைந்தாராம். அவரது செயல்பாடுகளும் அப்படியே நின்றுவிட்டதால் பூலோகத்தில் மரணங்கள் எதுவும் நிகழாமல் பூலோகம் கணக்க ஆரம்பித்து விட்டதாம். இதை உணர்ந்த தேவர்கள் அனைவரும் இங்குள்ள சிவனிடம் ஓடி வந்து வேண்டிக்கொள்ள அவர் இந்த திருக்கோடிக்காவல் க்ஷேத்திரத்தில் யாருக்கும் யமபயம், மரணபயம் இருக்கக்கூடாது என்ற கட்டளையுடன் யமதர்மரை விடுவித்தாராம். அதனால்தான் இந்த ஊரில் இடுகாடு, சுடுகாடு எதுவுமே கிடையாது. இறுதி காரியங்கள் அனைத்தும் காவிரியின் அந்த கரையில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் யமதர்மர், சித்திரகுப்தர் இருவருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. எவ்வளவு பெரிய பிரகாரம் பாருங்களேன்! கருங்கற்களால் ஆன இவ்வளவு பெரிய மதில் சுவர்கள் அந்த காலத்தில் எப்படித்தான் இப்படியெல்லாம் கட்டியிருப்பார்களோ என்று பிரமித்து போகின்றது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் பிரம்பு. பிரம்பு வனத்துக்கு நடுவில் இந்த கோவில் அமைந்ததால் இதற்கு வேத்ரவனம் என்று பெயர் வந்தது. பஞ்சகா ஸ்தலங்களில் இது ஒன்றாகும். திருக்கோடிக்கா, கா என்றால் காவு, வனம். வனத்தால் சூழ்ந்த 5 கோவில்களுக்கு பஞ்சகா ஸ்தலங்கள் என்று பெயர் வந்தது. கோயிலின் உள் பிரகாரத்தில் நுழையும் போதே வலதுபுறத்தில் அம்மன் சன்னதி உள்ளது. அம்மன் பெயர் திரிபுர சுந்தரி. பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரராயர் என்ற மகான் தான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எழுதிய பாஷ்யத்தை இந்த அம்மன் சன்னதியின் முன்தான் அரங்கேற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளே போய் முதலில் பிரகாரத்தை சுற்றி வந்துவிட்டு பின்னர் நாம் சன்னதிக்குள் செல்வோம். சந்நிதிக்கு செல்லும் வழி எவ்வளவு நீளமாக இருக்கிறது பாருங்கள். 2 பக்கமும் அகலமான தூண்கள், அழகான வளைவுகள். இந்த கட்டடங்களின் அழகு, நேர்த்தி இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்தில் கட்டப்படும் கட்டடங்கள் கொஞ்சமாவது சமமாகுமா என்று தெரியவில்லை. உள் பிரகாரத்தில் இந்த தாழ்வாரங்களை பாருங்கள், எத்தனை அழகாக உள்ளது. அங்கு தெரிவதுதான் கரையேற்று விநாயகர் சந்நிதி. இங்கு பிரகாரத்தில் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், பறவையார், சங்கிலியார் இவர்களின் சிலைகள் உள்ளன. இந்த பிரகாரத்தில் அமர்ந்திருக்கும் இருவரும் இந்த கோவிலில் தினசரி வந்து தேவாரம், திருவாசகம் வாசிப்பவர்கள். இப்பொழுது கந்தசஷ்டி என்பதால் திருப்புகழ் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் இந்த கோயிலின் சண்முகர் மேல் ஒரு திருப்புகழ் பாடியுள்ளாராம்.
ததிகனசிச்ச சிச்சயனந்தம் ஹரிவயந்துத்து துத்து வடக்கன் இடையாமல் தவறு நித்திக்கத்தக்க பிறப்பின் கலமலம் செச்சு சித்திரமணித்தன் அடைய வைத்ததத்த புக்கடை தற்கென்றருள்வாயே. முக்கோடி தேவர்களும் இந்த கோயிலுக்கு வரும்போது காவிரி வெள்ளத்தில் மூழ்கி கரையேற முடியாமல் தவித்தபோது துர்வாச முனிவர் சொல்படி இந்த விநாயகரை வணங்கி இவர்தான் அவர்களை கரையேற்றினாராம். அதனால் இவருக்கு கரையேற்றி விநாயகர் என்று பெயர் வந்தது. இதோ சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை. கந்த சஷ்டியில் முருகப்பெருமானை நன்கு தரிசனம் செய்தாகிவிட்டது. இதோ கர்ப்ப கிரகத்தை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் பிரம்மா, பிக்ஷாண்டவர், அஷ்டபுஜ துர்க்கை அனைவரும் இருக்கிறார்கள். இந்த கோயிலில் பிரம்மாவுக்கு மட்டும் 3 சன்னதிகள் உள்ளன. பறவைகளின் சத்தம் கேட்கிறதா உங்களுக்கு? இந்த அஷ்டபுஜ துர்க்கைக்கு அருகிலேயே சண்டிகேஸ்வரருக்கும் தனியாக ஒரு சன்னதி உள்ளது. இங்கு வெளிப்புறத்தில் தனியாக ஒரு சிறிய சன்னதி அடுத்த மண்டல சூரிய பிரம்மா என்று எழுதியுள்ளது. சதுர்முகனாக உள்ளே பிரம்மா இருக்கிறார். இதன் வரலாறு யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை அடுத்த சூரிய மண்டலத்தை உருவாக்கப் போகும் பிரம்மாவாக இருப்பாரோ? இங்கு நாம் பார்ப்பது துர்வாச முனிவர் வழிபட்ட வடுக பைரவர். தேய்பிறை அஷ்டமியில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. இங்கு சூரியன், சந்திரன், சதுர்வேத லிங்கங்கள், முக்கோடி தேவர்கள் வணங்கிய சண்ட பீடேஸ்வர் லிங்கம் அனைத்தும் உள்ளது. இந்த கோவிலில் நவகிரகங்களுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது. அருகில் பால சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. இவருக்கு இங்கு வாகனம் கருடன், காகம் கிடையாது. சனீஸ்வரரை நோக்கியபடியே எதிரில் யமதர்மருக்கு சன்னதி உள்ளது. கர்ப்பகிரகத்தின் நுழைவாசலில் இந்த பக்கத்தில் யமதர்மரும் அந்த பக்கத்தில் சித்திரகுப்தருக்குமாக சன்னதிகள் அமைந்துள்ளது. சித்திரகுப்தரை நோக்கியவாறு அவருக்கு எதிரே துர்வாசர் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது நாம் கோவிலுக்கு உள்ளே செல்வோம். கந்த சஷ்டியை முன்னிட்டு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமுகா சன்னிதானம் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்திருந்தார். இந்த கர்ப்பகிரகத்தின் உள் பிரகாரத்தில் நிறைய கல்வெட்டுக்கள் உள்ளன. அதன் மூலம்தான் இந்த கோவிலின் வரலாறை நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலில் பல்லவ மன்னர்களாலும் பின்னர் சோழ மன்னர்களாலும் ஆதரிக்கப்பட்ட கோவில். கர்நாடக சங்கீத மாமேதை திரு செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பிறந்த ஊர் இது என்பதால் அவர் தவழ்ந்து வளர்ந்த தொட்டில் இந்த கோவிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அம்மனின் வரலாறும் மிகவும் விசேஷமானது. வைஷ்ணவ ஆழ்வார்கள் பலர் திருப்பதிக்கு செல்லும் வழியில் காவேரி வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது திரிபுர சுந்தரி அம்மன் அவர்களுக்கு திருப்பதி பெருமாளாய் தரிசனம் தந்ததால் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அம்மனுக்கு வெங்கடாஜலபதி போல் அலங்காரம் செய்கிறார்கள். குருவின் அருளால் நமக்கும் நல்ல தரிசனம் கிடைத்தது இல்லையா? நல்லபடியாக தரிசனம் முடித்து வெளியில் வந்தோம். இந்த கோவிலின் நுழைவாசலிலேயே உள்ள ராஜகோபுரத்தின் சுவர்களில் இந்த அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. இந்த குதிரை வீரர்கள், யானை, தேர், இந்த சிற்பங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு மன்னர்கள் அடிக்கடி விஜயம் செய்ததை குறிக்கின்றது. இந்த கோவில் உற்சவங்களில் நடனமாடிய நடன மங்கைகளின் நடன அசைவுகள் இங்கு மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. பிரபல நாட்டிய தாரகை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் இந்த அற்புதமான சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டு இந்த கோவிலுக்கு வருகை தந்து இவற்றை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாராம். இந்த கோவிலுக்கு மன்னர்களால் அளிக்கப்பட்ட கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட தேர் மிகவும் அற்புதமாக இருக்குமாம். இப்போது அந்த தேர் இல்லை என்றாலும் புதிதாக தேர் வடிவமைக்கப்பட்டு வருடா வருடம் தேரோட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திரிகோட்டீஸ்வரரின் தரிசனம் மிகவும் அற்புதமாக இருந்தது இல்லையா? அடுத்ததாக நாம் தரிசனம் செய்ய போவது இந்த ஊரின் காவல் தெய்வமான மஞ்சினி ஐயனார். ஊர் மக்கள் அனைவரின் முயற்சியாலும் இந்த கோவில் மிகவும் அழகாக புதுப்பிக்கப்பட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டும் வருகிறது. இங்கிருந்து நாம் நேராக அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்கிறோம்.
இங்கு கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பாலாலயத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இந்த கோவில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அபயஹஸ்த ஆஞ்சநேயர் துவைத்த ஆச்சாரியர் ஸ்ரீ வியாசராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலுக்கு அருகிலேயே இருந்த ஒரு மேடையில் ஸ்ரீ வியாசராயர் நிறைய உரையாற்றியிருக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது. பாலாலயத்திற்கு உண்டான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே சென்று அனுமனை தரிசித்தோம். கருணாமூர்த்தியாக தரிசனம் தருகிறார். அனைத்து கோவில்களிலும் அற்புதமான தரிசனம் கிடைத்துவிட்டது. இப்பொழுது அடுத்ததாக நாம் போவது இந்த ஊரில் ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி தாயை பார்க்க. இந்த ஊரில் காவேரி உத்தரவாகினியாக வடக்கு நோக்கி திரும்பி பயணிப்பதால் இங்கு ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷம் என்கிறார்கள். ஆஞ்சநேயர் கோவிலிலிருந்து காவேரி ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் உள்ளது. சுற்றி வர 2 பக்கமும் மூங்கில் காடுகள். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமை கண்ணை குளிர்விக்கிறது. காவேரி தாயோ அதற்கு மேல் நம்மை குளிர வைக்கிறாள். பாருங்கள், இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் காவேரி அங்கு வடக்கு பக்கமாக திரும்புகிறாள். என்னால் இங்கிருந்து சரியாக அதை வீடியோவில் படம் பிடிக்க முடியவில்லை. காவிரியில் நிறைய தண்ணீர் ஓடுவதை பார்த்தவுடன் ஐப்பசி மாதம் ஒரு ஸ்நானம் செய்திருக்கலாமே என்று பின்னர் நினைத்து கொண்டேன். காவிரி தண்ணீரை சற்று புரோக்ஷணம் செய்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம். இப்பொழுது நாம் நேராக இங்கிருந்து அருகிலுள்ள பாஸ்கரராயபுரம் செல்கின்றோம். அங்கு அமைந்துள்ள அக்ஷர மாத்ருகா மகா மண்டபத்தையும் அக்ரஹாரத்தில் உள்ள சில அழகான வீடுகளையும் பார்க்க போகிறோம். தவறாமல் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.